கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனம். சாம்ஸ் 1 chapter verse 3. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா இந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, நீங்க செய்யற எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் நீங்க பிரயாசப்பட்டு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க பிரயாசப்பட்டது சரிதான். ஸ்தோத்திரம். இன்று நான் வாய்க்க செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். அப்பா இதை எப்போ வாய்க்க செய்வாராம்? 2ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையில எப்பொழுதும் தியானமா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? பைபிள் படிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எப்பொழுதும் ஆண்டவருடைய வேதத்தை நாம் படித்து கொண்டே இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணிடுவாங்க? உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக அப்பா மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்தோத்திரம். அதே போல நீங்க எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை வாயில சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு அப்பா கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நீங்க அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி அப்பா வார்த்தையினால இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ அதே போல நீங்களும் அப்பாவோட வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்க காண்பீங்க. ஏன்னா அவர் உங்களுடைய அப்பா சொன்னா நடக்கும்னா பிள்ளை சொன்னாலும் நடக்கும். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தில் சொல்ற, அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை இலை உதிராது இருக்கிற மரத்தை போல வைத்து உங்களை இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜோசுவா 1 chapter verse 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் உங்கள் வாயில இருக்கணும். அதுதான் சொன்னேன். உங்களுக்கு கொடுத்த அப்பா கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? வாயில அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோத்திரம். உங்க மனதுல நீங்க பைபிள் அதிகமா அதுக்கு தான் சொல்றது, படிங்கன்னு சொல்றது. நீங்க அதிகமா படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியாம உங்க இருதயத்துல உங்க மனசுல ஒரு வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வசனத்தை என்ன பண்ணும்? வாயில பேசிக்கிட்டே இருங்க. சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல அது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஏன்னா அது மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல, அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்ன வார்த்தை. இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. சோத்திரம். படித்த வசனங்கள் சோத்திரம். உங்களுக்கு அன்னைக்கு அப்பா ஒரு வசனம் பேசியிருப்பாங்க. அந்த வசனத்தை மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடும். சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அது என்ன பண்ணும்? சாப்பிட்ட உணவை நல்லா அசைவாட்டி கொண்டே இருக்கு. அதே போலதான் அப்பாவோட வார்த்தையை நீங்க படிங்க. படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போகலாம். சோத்திரம். உங்களுடைய சொந்த வேலைகளை செய்யலாம். அந்த வார்த்தையை நீங்க அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நீங்க சொல்ல 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 சோத்திரம், அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுகிறதை நீங்க காண்பீங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். சோத்திரம். அப்பொழுதுதான் உங்களுடைய வழியை அப்பா என்ன பண்ணுவாங்க? வாய்க்க பண்ணாங்க. எவ்வளவுக்குள்ள பைபிள் படிக்க முடியுமோ படிங்க. சோத்திரம். அந்த வேதம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமை உண்டு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். சோதரன். அப்பா எனக்கு புத்தி இல்லையேன்னு சொல்லி அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க. சோதரன். அப்பா சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க புத்திமானாக மாறிடுவீங்க. கடைசியா ஒரு வசனம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜெனிசிஸ் 39 verse 3. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க வார்த்தையை அதிகமாய் படிக்க படிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் அப்பா வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான்
கண்டு. சோத்திரம். இந்த காலை நேரத்திலும் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்க எஜமான் சொல்லுவாங்க. உங்க கூட இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க கூட ஏசப்பா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. verse 23 23வது வசனம், கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும். அல்லேலூயா. சோத்திரம். ஏசப்பா இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்க கூட இருக்காங்க. சோத்திரம். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் அப்ப என்ன பண்ணுவாங்க, வாய்க்க செய்வாங்க. சோத்திரம். வாய்க்க பண்ணினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பாவோட வார்த்தையை நீங்கள் அதிகமாக படிப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சோத்திரம். அப்பா அந்த பொருத்தனையை ஆசீர்வதித்து நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்து இனி நீங்கள் செழித்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரொற்று போலும் தேவன் வைப்பாங்க. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. அப்பா உம்முடைய வார்த்தையை அதிகமாய் படிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையை அதிகமாய் தியானிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆம் தகப்பனே, இவ்வளவு நாள் நான் செய்கிற காரியம் வாய்க்காமல் போனது எதற்கு என்பதை இன்று நீர் காண்பித்து கொடுத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆம் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறாங்கப்பா. பார்க்கிற எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறாங்க, என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் பைபிளை படிக்க போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்கப்பா. அந்த தீர்மானத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அப்பா உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேவ மகிமை, தேவ பிரசன்னம் குடும்பத்தில் ஒவ்வொரு மேலையும் இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, தேங்க்யூ லார்ட். குடும்பத்துக்கு விரோதமாய் எய்யப்பட்ட அம்புகள், ஆயுதங்கள் எல்லாம் இந்த காலை நேரத்தில் வாய்க்காமல் போகிறது. சமாதானமே இல்லை, இருதயத்தில் ஒரு சமாதானமே இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். ஆம்ராஜா, கண்ணீரோடு கூட ஆம்ராஜா பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கூட பிறந்தவங்களால எனக்கு சமாதானம் இல்லை. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சபத்தர கலேர வளத்தில் குடும்பத்தில் ஆம் தகப்பனே எல்லோராலையும் எனக்கு ஒரு சமாதான குறைச்சல். அவங்களால எனக்கு ஒரு நன்மை கூட இல்லை. சோத்திரம். அவங்க நன்மை செய்யலைனாலும் தீமை செய்யாமல் இருக்கலாமேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. தேங்க்யூ லார்ட். இப்பொழுது ஆம் தகப்பனே உம்முடைய சமாதானம் அவர்களுக்குள்ள இறங்குகிறதற்காக நன்றி. உம்முடைய சமாதானம் இப்பொழுதே இறங்குகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆம் தகப்பனே, இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானத்தை தருகிறீர். பலவீனப்பட்டு இருக்கிறவர்களை தொடுகிறீர். உம்முடைய தழும்புலால சுகத்தை தருகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். யார் யார் என்னென்ன தேவையோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க தேவை எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள் முழுவதும் உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. அவர்கள் செய்கிறதை வாய்க்க செய்கிறதுக்காக, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவுடைய வார்த்தையை கேளுங்க. அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. God bless you all. Praise the Lord.